வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. அதிமுக மீண்டும் ஒன்றாகணும், பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு குரல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்பு மிக குறைவுமா, அதற்கான வாய்ப்பு இல்லை என்றே சொல்லலாம். ஏனெனில் ஏற்கனவே பொதுச் செயலாளர் கழகத்தின் பொறுப்புகள் அனைத்தும் எடுத்து மிகச் சிறப்பாக வழிவோடும் மிக திறமையோடும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இணைப்பு என்பதற்கான அமைப்புகளே இல்லை. ஏதேனும் அமைப்புகள் இருந்தால், அதற்கான வழிவகைகள் இருந்தால் அதற்கான இணைப்பு என்ற பேச்சு, இது இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு கருதுகிறேன். ஏன்னா தனி மனிதர்கள் கைக்கு இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள், இயக்கத்தை எதிர்த்தவர்கள், அவர்கள் பெயரால் தான் இணைப்பு என்ற வார்த்தைகள் வருகிறதே தவிர எந்த அமைப்பிலுமிருந்து உண்மையான அதிமுக பிரிவிலிருந்து வரவில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுங்கியவர்கள், இவர்கள் பக்கத்திலிருந்து சில பேர் சொல்லுகிறார்களே தவிர இணைப்புக்கென்ற அவசியமோ தேவையோ இல்லை என்பது மட்டுமல்ல, அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுகவில் மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் இருக்கிற இந்த இயக்கத்திற்கு தேவையும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. வெளியில இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு புறந்தள்ளிட்டு போக முடியலையே, உள்ள இருக்கிறவங்களே சில பேர் சொல்றதால செய்தி வருது. இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. திரும்ப மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் தலைமையில் கடந்த 15 நாட்களாக எங்களுடைய தலைமை கழகத்தில் மிகச்சிறப்பான ஆலோசனை கூட்டங்கள் மாவட்டந்தோறும் வருகிறது. எந்த கூட்டத்திலும் யாரும் இவ்வளவு நிர்வாகிகள், இத்தனை நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் ஒருவர் கூட அந்த கருத்தை முன்வைக்கவில்லை. டெல்டா மாவட்டத்தில் சில பேர் சொன்னாங்க, அப்புறம் ராமநாதபுரம் நிர்வாகிகள் சொன்னாங்கலாம் சில செய்திகள் வந்தது. அது தவறா? இல்லை அதற்கான தகவல் அந்த மாதிரி யார் இது வரைக்கும் சொன்னதாக தெரியலம்மா. அதற்கான வாய்ப்பு இருந்தால் வெளியில் நேரம் வந்திருக்கோம். கட்சியில் இருக்கிறவங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அல்லது பொறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும், கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் எத்தனையோ வெற்றிகளை பெற்றுவிட்டார். தொடர்ந்து அந்த வெற்றியினை பெறுவார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிற காரணத்தால் யாரும் அதற்கான வாய்ப்புகளோ அதனால் இந்த இயக்கம் வந்து, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை, 2019 இரட்டை தலைமை இருந்தது. அன்றைக்கு இருந்த பெற்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகளை விட ஒற்றை தலைமையாக அறிஞர் எடப்பாடியார் இந்த தேர்தலில் சுமார் 21 விழுக்காடு, ஒரு விழுக்காடு அதிகமாகவே பெற்றிருக்கிறாரே தவிர அவர்கள் இருக்கும்போது இருந்த காலத்தில் இருக்கிற பெற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே அது மிக அவசியமாக யாரும் கருதவில்லை, அத்தியாவசியமாக கருதவில்லை. இல்லை, இப்போ 21 விழுக்காடு நாங்கள் அதிகம் பெற்றிருக்கோம், 1 விழுக்காடு அதிகம்னு சொல்கிறீங்க. பட் இது பத்துமா? அதிமுகங்கிற மாதிரி கட்சிக்கு 20-21% போதுமா? போதுமானதில்லை. இதை மீண்டும் இன்னும் உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நீங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 2 கோடியெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின மொத்த ஓட்டு 1 கோடிக்கும் கம்மி. இல்லை, வாக்குகளை வைத்து நம்ம எடை போட முடியாது. இந்த தேர்தலில் 1 கோடிக்கு கம்மி என்பது தனிப்பட்ட முறையில் முழுமையாக எங்களுடைய வாக்குகளை பெறுகிற வாய்ப்பாக இது கருதப்பட்டதே தவிர 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் செயலாற்ற தொடங்கியிருக்காங்க. அதனால் இது அந்த வாக்குகள் விகிதத்தை வச்சு நம்ம அந்த தொண்டர்களை கணக்கிட முடியாது. பட் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் நீங்கள் சொன்னபடி இன்னும் கூடுதல் வாக்கு வாங்க வேண்டும். அதில் எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா சாதாரணமாக ஒரு இயக்கம் வெற்றி பெறுவது என்று சொன்னால் சில நேரம் 26 விழுக்காடு பெற்று கூட ஒரு ஆட்சி வீடு அமைந்திருக்கிறது, 30 விழுக்காடுத்தில் ஆட்சி வீடு அமைந்திருக்கிறது. அதை போன்று பெற வேண்டும். தனியாக எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உழைப்பு முயற்சியும் அறிஞர் எடப்பாடியாரை போன்று இருக்க வேண்டும் மட்டுமதில்லை, கூட்டணியிலோடு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் பிஜேபி கூட்டணியிலேருந்து எங்கள் கூட்டணியிலேருந்து பிஜியை ஒதுக்கிட்டோம். அதனால எங்களோடு நிறைய கூட்டணி கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா முந்தி மாதிரி வருவாங்க. நீங்க பிஜேபி விட்டு நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே வெளியே வந்துட்டீங்க. அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், காங்கிரஸ் வரும், விசிகே வரும், நாம் தமிழர் வரும், என்னென்னமோ பேசப்பட்டது. ஆனால் யாருமே வரலையே. நாங்கள் பேசப்பட்டதை நாங்கள் யாரும் அதுவரை எதிர்பார்க்கவில்லை. பிஜேபி கூட்டணியில் வெளிவந்து மிகச்சில நாட்கள் தான் ஆனது. அதற்கு முன்னே எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒப்பந்தம் போடப்பட்டு அவர்கள் தயாராகிட்டாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல். சார், உங்க கூட இருந்த பாமகவே அங்கே தானே போனாங்க, உங்களை தேர்ந்தெடுக்கலையே? இல்லை, அப்படி கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவருடைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். அதன் விளைவாக அவங்க போனாங்களே தவிர அது நாடாளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தால் அந்த கடைசி வரை இருந்து விட்டு கடந்த தேர்தல் இருந்துட்டு போனாங்க. அதுதான் சார். பட் எது எப்படியோ, எது என்ன காரணத்துக்கு யார் என்ன முடிவெடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பர்செப்ஷன் என்ன ஃபார்ம் ஆச்சு பாருங்க. பிஜேபி பெரிய கூட்டணி அமைச்சிட்டாங்க. திரு ஜி.கே. வாசன்லேருந்து திரு ராமதாஸ் அவர்கள்லேருந்து உங்கள் கூட இருந்த எல்லாருமே
அங்க போய் நிக்கிறாங்க திரு ஏசி சண்முகம் எல்லாரும் அங்க போகும்போது அது ஒரு பார்வை உருவாகலையா? பாருங்க அவங்க வலுவா இருக்காங்க, உங்களுக்கு கூட யாருமே வரலன்ற ஒரு பார்வை வந்துடல. அது வெளிப்படையாக சொல்ல போனோம்னால் அவர்கள் போனவங்கெல்லாம் தேர்தல் மூலம் வெற்றி பெறுவதற்காக போகவில்லை. அங்கே போனவங்க போகிற அந்த பிஜியில் ஏதோ எதிர்பார்ப்புகள், மறைமுகமான எதிர்பார்ப்புகளோடு மத்திய அரசியலை தனக்கு பல பதவி மத்தியில் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டாலும் மத்தியில் நம்ம அமைச்சராகி விட மாட்டோமா, ஆளுநராகி விட மாட்டோமா என்ற உணர்வு தான் அவர்களுக்கு உருப்படி தெரிந்ததை தவிர யாருமே அந்த பக்கம் பிஜேபியிலிருந்து பலவாக பிஜேபியோடு உடன் வைத்தவர்கள் அது நிற்க. நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நின்றவர்கள் 2 பேர் நின்னாங்க. பிரசன்ட் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய OPS நயனார் நின்னாங்க. அந்த பக்கம் எடுத்து முன்னாள் ஆளுநர் நின்னாங்க. நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற மத்திய அமைச்சர் நின்னார், கட்சியோட தலைவர் நின்னாங்க. இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வாக்குகளை பெற்று மத்தியில் ஏதோ ஒரு பதவி அங்கே இருக்க. நீங்கள் சொன்னபடி அருமைச்சவர் ஏசிஎஸ் நின்னார், பாரிவேந்தர் நின்னார். எல்லாம் எதிர்பார்ப்புகளோடு நின்றவர்களை தவிர யாராவது பிஜேபி என்ற அங்கீகாரத்தோடு வெற்றி பெற்ற உணர்வோடு அவர்களெல்லாம் அந்த எதிர்பார்ப்போடு கூட்டணி சேரல. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இது போன்ற ஒரு ராஜ்யசபா எம்பியோ இது பண்ணாங்க. அவங்களை நினைத்தது நடக்கவில்லை, ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அல்லது ஏமாந்தார்கள். ஆகவே தான் அந்த கூட்டணி ஏமாற்றப்பட்ட கூட்டணி, ஏமாறிய கூட்டணி. அந்த கட்சியின் பிஜேபி கட்சியின் தலைவர் பல பேரை பழி வாங்கி விட்டார். பல தலைவர்களை பல பேர் அவங்களுடைய தியாகங்களை எல்லாம் தேர்தலில் நிப்பாட்டி தோக்கடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ இப்போ அவங்கெல்லாம் இப்போ அடுத்த தேர்தல்னு வரும்போது உங்ககிட்ட எல்லாரும் வந்துருவாங்கன்னு நம்புறீங்க? இல்லை, அவங்கள நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்கள நாங்கள் எதிர்பார்க்கல. கூட்டணி நல்ல கூட்டணி வரும். இப்போ திமுகவோட கூட்டணி இப்போ யாரை தான் எதிர்பார்க்குறீங்க? இப்போ அவங்கள யாரும் எதிர்பார்க்கல, திமுக கூட்டணியிலேருந்து உடைச்சிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா சட்டமன்ற தேர்தலோடு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இன்றைக்கு மதிப்பிற்குரிய சிதம்பரனுடைய கார்த்திக் பேசியிருக்காரு கூட்டத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. திமுகவோட தொடர்ந்து இருப்பதில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. மின்சார கட்டணத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கிறாங்களா? விடுதலை சிறுத்தை வன்முறை நடக்குது, இந்த வன்முறையெல்லாம் விடுதலை சிறுத்தை ஏற்றுக்கிறாங்களா? யாருமே மனதளவில் ஏற்றுக்கொள்ள திமுகவோடு உடன் இருப்பதை விரும்பவில்லை. ஏன்னா இங்கே மதுரை மாவட்டத்தில் இந்த 15 நாளில் 11 கொலைகள் நடந்திருக்கின்றன. மதிப்பிற்கு நாம் தமிழர் கட்சியுடைய துணை செயலாளர் வெட்டி ஓட விரட்டி அமைச்சருடைய இல்லத்திற்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வன்முறைகளை எல்லாம் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ இந்த வன்முறை நிகழ்ச்சிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனப்பக்கம் இருக்குமா என்று எனக்கு தெரியல. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவா இதுதான் வர நிலைமை. இந்த திமுகவை நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ உங்க கூட அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க தயார்? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்கள் பாரதிய ஜனதாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற சூழ்நிலையில் யார் வேணாலும் எங்களோட வரலாம், அவங்களை விரும்பாதவர்கள். ஆனா நீங்க இந்த தேர்தலில் காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம் தானே சொன்னீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்பயும் சொல்றோம். இப்பயும் என்ன சொல்றோம்னா தேசிய கட்சியை எங்களுடைய தலைமையில ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியை தான் நாங்கள் வரை இருப்போம். திமுகல இருந்து ஒரு கட்சியை பிரிக்கும் போது எங்களுக்கு ஒரு ராஜதந்திரமா தான் நினைக்கிறோம். அருமையான எடப்பாடியார் பல்வேறு நடைமுறைகளை சிறப்பாக கையாளுவார். அந்த அடிப்பில் காங்கிரஸ் கட்சி திமுக கலந்து விலகி நான் சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களோட உடன் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வந்தாலும் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை பார்க்கும்போது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ ஏன்னா எங்களுக்கு வழிவீச இருக்கிற வகையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். கூட்டணியை மட்டும் நம்பி இல்லை, அருமையான எடப்பாடி எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்க அளவுக்கு எங்களுடைய உழைப்பு இனி தொடர்ந்து இருக்கும். எங்களை விட்டால் திமுகவை எதிர்க்கிறதுக்கு யாரும் வர முடியாது, எங்கள் அளவுக்கு எதிர்க்க முடியாது. நாங்கள் காட்டுகிற வேகத்திற்கும் எங்கள் தொண்டர்களுடைய எதிர்ப்புக்கும் திமுகவுக்கு நாங்கள் மட்டும்தான் எங்களால் எதிர்க்க முடியும். அந்த எதிர்ப்பில் நிச்சயம் மக்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒரு மாற்று விரும்புவது ஏற்க எல்லா வகையிலையும் கட்சி மட்டும் இல்லை, ஒரு மாற்று உறுப்பினர்கள் 1 கோடி இருந்தாலும் 2 கோடி இருந்தாலும் மக்கள் நினைத்தால் மாற்றி விடுவார்கள். இல்லை நீங்கள் 26ல் வெற்றி பெறுவோன்றீங்க. ஆனால் இப்போ சிலர் சொல்கிறதே என்னென்னா 26ல் அந்த வெற்றி சாத்தியமாக வேண்டும் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி வலிமையான ஒரு கூட்டணி அமைக்கணும். அதை தாண்டி அதிமுக முதல்ல ஒன்றா சேரணும், அதுக்கப்புறம் அவங்க பெரிய கூட்டணி அமைக்கணும். இது 2 நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதிமுக ஒன்றா சேர்றதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இதெல்லாம் சொல்லலாம், ஊடகத்தில் சொல்லலாம், பத்திரிகையில் சொல்லலாம், எல்லாத்துலேயும் சொல்லலாம்.
அதிமுக இருக்கிறதை வழிபடுத்தினால் போதும். எங்ககிட்ட எந்த எடப்பாடியார் தலைமை ஒற்றை தலைமையாக இன்றைக்கு யாருடைய எதிர்ப்புமின்றி மனமாச்சரியமின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்கிற தலைவராக சிறப்பாக வழி பெற்றிருக்கிறது. இந்த வழியோடு நாங்கள் போராடி போராடி தான் ஒரு போராட்டத்தில் ஒரு தலைவர் அவ்வளோ வலிமையா இருக்குன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் உங்களோட மூத்த தலைவர்கள் போய் சந்திச்சு இதை பத்தி பேசுறாங்க அப்படின்ற விஷயம் ஏன் வருது? இல்ல அது விஷயம் வரல, எல்லாம் வதந்திகள் வரலாம். ஆனா அவங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கலாம், இவர் கருத்து சொல்லியிருக்கலாம். அது யாருமே மறுக்கலையே சார். அந்த 6 பேரும் மறுக்கவே இல்லை. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு மறுக்கணும்? ஏதாவது பிரச்சனை இருந்தா வெளியே ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்க நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் வெளியில சொல்றாங்க அப்படிங்கிறீங்க. அப்ப யாரு போய் பேசிருக்காங்கன்னா தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த ஒரு 6 பேர் தான் போய் பேசுறாங்க. அவங்க இன்னதான் பேசினாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வருது. அது முற்றிலும் தவறாக உங்கள் கொள்கைக்கு புறம்பானதாக இருந்தால் அவங்க சொல்லிருக்கணும்ல. இல்ல அவங்களை யாரும் இது வரைக்கும் கேட்கல, அவங்க சொல்லல, அவங்க வெளியிடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு 6 பேர் நார்மலா தற்செயலா போய் போனவங்களே தவிர திட்டமிட்டு போனவர்கள் அல்ல. அவர்கள் தற்செயலாக பொதுச்செயலாளரை பார்ப்பதற்காக சென்றவர்கள் பல கருத்துக்களை விவாதித்திருப்பார்கள், பல பேசியிருப்பாங்க. எல்லா கருத்தையும் வெளியே சொல்லணும் அவசியமோ மறுக்க வேண்டிய அவசியமோ கட்டாயம் அவர்களுக்கு கிடையாது. அந்த 6 பேர் சந்திச்சது என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜெயக்குமார் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆர்பி உதயகுமார் பேசுறாரு, நீங்க பேசுறீங்க. ஆனா அந்த 6 பேர் வாயை திறக்க மாட்டாங்களா? அப்ப கேள்வி அந்த 6 பேர் கழகத்தின் மூத்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள். பேச வேண்டிய நேரத்தில் தகுந்த நேரத்தில் அவர் தங்களுடைய கருத்தை சொல்லுவார்கள். இதை பொறுத்த வரைக்கும் அவங்க மறுத்து சொல்லலை, வெளிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக இந்த மாதிரி பண்ணணும்னு யாருமே இது வரைக்கும் 6 பேரும் சொல்லலை. நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் மறுக்கணுன்ற அவசியமோ தேவைப்படுமோ சொல்லுவாங்களே தவிர இப்போ ஒன்றும் அவசியம் கிடையாது, அதற்கான தேவையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதில் தான் தலைமை கழகத்தில் உட்காந்துருக்கோம், பேசுகிறோம், எல்லாம் கருத்து சொல்கிறோம். அங்கே யாராவது சொல்லியிருக்கலாம்ல, இது வரைக்கும் வெளிப்படையான செய்திகள் எல்லாம் சொல்கிறோம். நம்ம சரியாக செயல்படாமல் விட்டுட்டோம், சரியாக பிரச்சாரத்தை முடிக்க விடாமல் விட்டுட்டோம். நம்ம அந்த காலத்தில் எப்படி 2021 திமுக 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டமும் நாங்கள் 1500 ரூபாய் கொடுக்குறோன்னு எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை கூட மக்களிடையே சென்று உடைவதற்கு நாங்கள் சரியாக பணியாற்றாமல் விட்டுவிட்டோம், பிரச்சாரத்தை முடியும். இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் பேசுகிற போது இந்த செய்தியும் சொல்வதற்கு வழி இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கல இது யார் நீங்கள் சொல்கிறபடி அது விவாதத்தில் யாரை சேர்த்தாலும் சேர்க்கலைனாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு. பேசும்போது நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லும்போது நான் கேட்டேன், சசிகலா அவர்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்கு, அவங்க ஒரு முன்னாலேயும் நாங்கள் மதிச்சோம், நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ அவங்க அந்த மரியாதைக்குரிய நபர் தான் இன்னைக்கு நாங்கள் ஒன்றா இணையணும்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு மரியாதை இருக்குன்னும் போது அவங்க கட்சியில இருந்தா என்ன பிரச்சனை நமக்கு? நான் கொஞ்சம் அரசியல் நாகரிகத்தோடு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஏன்னா மரியாதை இருக்குன்னா அவங்க எங்களை முன்னாடியே சொல்லலையானுங்க. எங்கள் எடப்பாடி அவர்களே சொன்னார்கள் இல்லையா, ஜானகி மதி ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னாங்க. நான் இன்னும் கொஞ்சம் சற்று உயரமாக போய் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அதை மறைமுகமாக கூட சொல்லி ஒரு உதாரணத்தை கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அது கூட தேவையில்லாத உதாரணம் தான். நான் சொன்னேன் பெரியாரையும் அண்ணாவையும் ஏன்னா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்று அழுத்தம் கொடுத்ததற்காக ஒரு முன்னுதாரணமாக தமிழோல் வாழ்கன்னு சொல்லுவோம்ல. நீங்க பெரியாரோட அவங்கள ஒப்பிடுறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. இல்ல பெரியார் அளவுக்கு உயர்த்தி சொல்றீங்க. இல்ல அதைத்தான் சொல்றேன். நான் பெரியாரோட அவங்கள ஒப்பிடல, எங்க புரட்சி தமிழரை அண்ணாவோட ஒப்பிடல, ஒரு முன்னுதாரணமா சொல்லியிருக்கோம்னே தவிர தமிழ் வாழ்க, தமிழை போன்று நீங்கள் வாழ்கன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறத தவிர அவங்களோட ஒப்பிடவில்லை. அவர் மாதிரி இவர் மாதிரி என்று ஒப்பிடவில்லை. அவர் பெரியாருக்கு நீங்க சொன்ன வார்த்தை அவங்க அமைதியா போயஸ் கார்டன்லயே இருக்கணும், அமைதியா போயஸ் கார்டன்லயே இருந்தாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சரான பிறகு எடப்பாடியார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாருன்னு சொல்லி. இல்ல இயற்கை ஒரு நான் சொல்றேன். அது நாங்க அந்த அம்மாவை இப்ப குற்றச்சாட்டுக்கு இன்னும் ஒண்ணுமே நாங்க ஆளாக்கல. அவங்கள பிரச்சனைக்குரியவரை நாங்க இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல, இன்றைக்கு வரைக்கும் அவர்களை விமர்சனம் பண்ணவில்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த இயக்கத்திற்கு யாருடைய தூண்டுதல் பேரிலோ கேடு விளைவிக்கும் என்ற தவறான எண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விளையாட்டுத்தனமாக, சொல்லப்போனால் ஒரு சிறுவில்லைத்தனமாக, சொல்லப்போனால் ஒரு வேடிக்கையாக ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அதில் பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொடியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவரை பற்றி சொல்லுகிறோம், அம்மா நீங்கள் தவறு செய்ய, இனிமேல் எங்களுடைய அவர் தொடர்ந்து இந்த தவறை செய்வாரானால் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை, அவருடைய குறைபாடுகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். அதுதான் உண்மையை தவிர முதல் கட்டமாக அவர்கள் எடுத்திருக்க நடவடிக்கை. நீங்க ஏற்கனவே நிறைய விமர்சிச்சிட்டீங்களே. ஆர்பி உதயகுமார் 2 நாள் முன்னாடி கடுமையா விமர்சனங்கள் வச்சிருக்காரு. இல்ல சொல்லி இதை தொடர்ந்து தான் அவர் விமர்சித்தது. இந்த அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து தான் மதிப்பிற்குரிய ஆர்பி உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். தொடர்ந்து நான் கருத்துக்களை சொல்லுகிறேன், அவர் மேல் இன்னும் விமர்சனத்தை ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் இன்னமும் கூட காலம் இருக்கிறது.
ஆகவே அவர்கள் ஒதுங்கி கொண்டு பொறுமையாக இருப்பார்களே வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை என்பதல்ல, ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் எடுத்த முடிவு சுற்றுப்பயணமாக எடுத்த முடிவு. அவங்க பொறுமையா இருந்தா அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. அவங்க பொறுமையா இருக்கணும். அவங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்கிறாங்க. அம்மா ஆட்சி வரணும் தான் நினைக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சி அம்மா ஆட்சி தானே, சந்தோஷமா வாழ்த்த வேண்டியதானே. ஒதுங்கி அவங்களுக்கு என்ன நோக்கம்? சுயநலம் கிடையாது. 2026 அவங்க தேர்தலில் நிற்க முடியாது, தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அவங்களுக்கு என்ன, பொறுமையா இருந்து எடப்பாடி முதலமைச்சரை வந்தா சந்தோஷமா வாழ்த்த வேண்டியதானே. அம்மா ஆட்சி வந்துருச்சு இல்ல, அத கட்சிக்குள்ள இருந்தே வாழ்த்துட்டுமே. நீங்க உள்ள சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் வருது? இல்ல எங்களுக்கு அவங்க சொல்றீங்க சந்தோஷம், அவங்களும் நல்லதான் நினைக்கிறாங்க, நீங்களும் நல்லதான் நினைக்கிறீங்க, கட்சியில சேர்த்துருங்க, ஒன்னா இருந்து எல்லாத்தையும் செய்யுங்க. இல்ல அவங்களை சேர்க்கறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? என்ன அடிப்படையில் அவங்களை சேர்க்க முடியும்? என்ன நோக்கத்துல சேர்க்க முடியும்? அவங்க என்ன அடிப்படையில ஒரு காலத்துல அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்குனீங்களோ அதே அடிப்படையில் இல்ல, அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிட்டாங்க. நான் அந்த பொறுப்புல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கிட்டாங்க. அந்த பிறகு பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து அவங்க யார்கிட்டயோ 2 பேர்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு இப்படி அந்த ஒப்படைத்து போனது தவறுகளே ஆரம்பித்தது. அவங்களா ஒப்படைச்சிட்டு போனாங்க கட்சியை. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ அவங்க 21 தேர்தலில் நான் இதிலேருந்து ஒதுங்கிக்கிறேன், பொது வாழ்விலேருந்து ஒதுங்கிக்கிறேன்ட்டாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதனால தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தோம். இது வரைக்கும் இது வரைக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவங்கள எப்பயாவது விமர்சிச்சாரா? இது வரைக்கும் இருந்தாங்களே, விமர்சிக்கவே இல்லை இது வரைக்கும். இனிமேல் அவங்களுடைய என்ன அவங்க தவறாக எங்களுக்கு இன்னல் விளைவிக்கிற நோக்கத்தில், கேடு விளைவிக்கிற நோக்கத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தால் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் வரும். இல்லை, நான் சொன்னபடி இப்போ மதிப்பிற்குரிய டிடிவி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் அமமுகன்னு, அந்த கட்சியின் சார்பாக விமர்சிக்கிறாரு. அதை போன்று இவங்களும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போனாங்கன்னா சந்தோஷமாக அவங்கள ஆதரிக்கிறவங்க, அவங்க மேலே பாசம் காட்டுறவங்க சந்தோஷமாக இருங்க, நாங்கள் பாட்டுக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருப்போம். ஏன்னா அது வேணுமென்று இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குவது தான் நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவங்களை கட்சியில சேர்க்காம இருக்கிறதுக்கு? அதுதானே கொஸ்டினா இருக்கு. அவர் என்ன இல்லை, அவங்களுடைய தேவை என்ன? இப்படி ஒரு பெரிய இப்ப நீங்க நிறைய மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்கல்ல, இவங்க ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க, இல்ல இவங்க அவங்களோட ஒப்பந்தம் போட்டு, அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? இல்லைம்மா, இவங்க தேவை என்னமா இருக்குது இப்போ எங்களுக்கு? அதிமுகன்னு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இவங்க இந்த கட்சி என்ன எப்போ கட்சியில் உறுப்பினராக மற்றபடி செயல்பாடு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய தேவை எங்களுக்கு அதிமுகவுக்கு அவசியம் இல்லை. இப்போது இவரை வந்தால் தான் இந்த கட்சியை பலப்படுத்த. குறிப்பாக அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக தென் மாவட்டத்தில் அவசியம் இருக்குது. அதிமுக அங்கே பெரிய சரிவை சந்தித்து வருகிறது, அதுக்கெல்லாம் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சிலர் உள்ள வரணுன்ற ஒரு கருத்து நிலவுது. இல்லை சாங்கம்மா, சொல்கிறீங்க தென் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. தென் மாவட்டத்தில் இவங்க வந்தவுடனே இவங்க என்ன முத்துராமலிங்க தவறா, இல்லை மூக்கையா தவறா, இல்லை பல தியாகங்களா? இந்த சமுதாயத்தை மட்டும் நோக்கி இவங்க கவனம் செலுத்தினா ஏனைய சமுதாய மக்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக எதிர்ப்பாயிருவாங்க. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு சமுதாயத்தை மட்டும் செலுத்த சொல்லல, ஆனா இந்த சமுதாயம் மட்டும் புறக்கணிக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம். இல்ல, புறக்கணிக்க எந்த வகையில புறக்கணிக்கப்படுது? நான் காலையில பேட்டியில கூட சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இந்த தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கிறாங்க. அத்தனை தலைவர்களுமே முன்னணி தலைவர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிறாங்க. எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிற சூழ்நிலை தான் இங்கே இருக்கே தவிர, இவங்க வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒட்டு மொத்தமாக வந்தாலுமே அது நியாயமாக இருக்காது. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு 3 பேர் எனக்கு இந்த தொகுதியில் இருக்குது, செல்வாக்கு இருக்குன்னு பயன்படுத்தினாங்கன்னா அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னத்தையும் ஒரு சமுதாயத்தை மட்டும் நம்பி அல்ல, அனைத்து. அதுதான் நானும் சொல்றேன், ஒரு சமுதாயத்தை மட்டும் நம்பி அல்ல, எந்த கட்சியுமே இல்லை, அதிமுகவும் இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஏதோ மேற்கு மாவட்டத்துக்காரங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குல்ல? இல்லை, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். மக்கள் மத்தியில் மாண்புமிகு அருமையினர் எடப்பாடியார் எப்படி அரவணைத்து செல்கிறார் என்பதை கொண்டு சேர்ப்போம். ஏன்னா 10.5 விழுக்காடு வந்ததுனால தான் தென் மாவட்டங்களில் வாக்கு குறைஞ்சிச்சுன்னு ஒரு பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன எங்களுக்கு தெரியும். இந்த 10.5 வரும்போது எங்களுடைய அருமையினர் எடப்பாடியார் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து சரியான காரணம் வரும்னு சொன்னார்ன்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்ல, ஒத்துக்கலையா? அப்போ 10.5 தாமதமாக சரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிந்தபோது அது பண்ணலான்ற ஆலோசனை வழங்கினார். அவர் ஒத்துக்கலைன்றது கிடையாது. ஜாதிவாரி மதிப்பிற்குரிய அருமையினர் எடப்பாடியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிந்த பின்
இந்த இதை வந்து எவ்வளவு விழுக்காடு என்பதை சொன்னாங்க. பட் ஒரு கூட்டமைப்பு அந்த வாய்ப்புகளை தவற விட்டு விட்டது அல்லது சொல்லி அறிவிச்சாங்க. இல்ல இப்போ அதோட மட்டும் நான் உங்கள்ட்ட தான் ஜஸ்ட் நீங்க சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். அன்றைக்கு அவரே வந்து இது கணக்கெடுப்பு நடத்திட்டு செஞ்சாதான் சரியா இருக்குங்க, அப்போ இதுல வந்து நம்ம இப்பயே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் அப்படிங்கிறீங்க. பட் அதை மீறி ஏன் அது செயல்படுத்தப்பட்டது? ஒரு கூட்டமைப்புடைய கருத்தின் அடிப்படையில் சில நேரத்தில் தேர்தல் காலங்களில் பாமக அழுத்தமா இல்லை, அது அதை பற்றி எனக்கு தெரியாது. அழுத்தம் கொடுத்தாங்களா அழுத்தம் கொடுக்கலையான்ற அளவுக்கு எனக்கு உள்ளாகி அந்த உள்நோக்கம் இது இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் கொடுத்த உணர்வுகள் அந்த அடிப்படையில் நடைபெற்ற, விருப்பம் இல்லாம தான் அதை செயல்படுத்தினீங்க. இல்லை, விருப்பம் இல்லாமல் செயல்படுத்த சில நேரத்தில் உண்டு. ஏன் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது சிஏஏக்கு ஆதரிக்கும் போது விருப்பம் இல்லாமல் தான் ஆதரித்தோம். ஏன்னா யார் நாங்கள் ஒத்துக்கல, நாடாளுமன்றத்தில் அருமையான எடப்பாடியார் அதிமுக ஆதரவு கொடுத்தது எதுக்கு எதிர்த்து கூட்டணியினுடைய விளைவாக ஆதரித்தோம். அது ஏதோ ஒரு காரணத்தின் விளைவாக அவங்க பண்ணமே தவிர அந்த 10.5 விழுக்காடை பற்றி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுகிற மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் நேற்று விக்கிரவாண்டி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட உட்காந்து கூட்டணியாக பேசுகிறாங்க. அதை என்ன கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க? ரெண்டு பேருமே எங்களை இந்த 10.5 பற்றி கொடுத்ததை பற்றி ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறாரு, டிடிவி விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்கள முன்னிறுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க போய் மேடையில் உட்காந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஒன்றரை இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி அது என்ன விளைவின் காரணம்? அவங்க 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 கொண்டாந்தாங்கன்னு சொல்லலாமா? 10.5 எந்த வகையில் சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. ஏன்னா அதனால் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது சமுதாய நோக்கத்தோடு கழகத்தை எடுத்து செல்ல முடியாது. ஆனாலும் கூட தென் மாவட்டங்கள் மீண்டும் தொடர்ந்து வழிவு எப்பயுமே இருக்கதை விட இது ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் ஒன்றும் நாங்கள் வழிவு மாயை இல்லை சார், டேட்டா சொல்லுது சார். இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து பாருங்க, தென் மாவட்டங்கள்ல நீங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறீங்க மற்ற மாவட்டங்களோட ஒப்பிட்டு பாருங்க, டேட்டாவை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இருக்கிற வேறுபாடை பாருங்கள். இப்போ எங்கள் தொகுதியில் இருக்கிறோம், இதே மதுரை மாவட்டத்தில் 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் 19 தேர்தல் அப்போ அருமையான ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது 2 இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு ஆபத்தா சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற என்பது ஆண்டி வெட்டியும் பெரிய குளமும் தோல்வி அடைஞ்சிச்சு, அவர் ஜெயிச்சார். ஏன்னா அது அந்த காலகட்டத்திலேயே அந்த சூழ்நிலை உருவானது தென் மாவட்டங்கள்ல. இல்ல நீங்க அந்த தேர்தல் சொல்ற இந்த தேர்தல்ல நீங்க தென் மாவட்டங்கள்ல வாங்கியிருக்கிற சதவீதங்கள் பாருங்க. கன்னியாகுமரியில 4%, சரிங்க, திருநெல்வேலியில 8%, தூத்துக்குடியில 15%, ராமநாதபுரம் ஓபிஎஸ் தொகுதியில 9%, தேனியில 13%. இதெல்லாம் அதிமுக தென் மாவட்டத்துல வாங்குற ஓட்டுன்னு நீங்க சொல்லுங்க. சீமான் கூட இன்னைக்கு 8% வாங்குறாரு சார். தென் மாவட்டம் என்ற கருத்தின் அடிப்படையிலே அல்லாது இந்த தேர்தல் நடந்தது. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் எப்போதுமே ஆண்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டுமே மாநில கட்சியை வெற்றி பெற 4% என்னைக்காவது வாங்கியிருக்கீங்களா? கன்னியாகுமரி தேசிய கட்சி எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். 4% வாங்கியிருக்கீங்களா? 4% வாங்குறது இல்லைம்மா. இப்போ எங்களுடைய நிலைமையே டோட்டல் இதே வந்து அது தேசிய கட்சிகளுக்கான போராட்டம். அங்கே இருந்த நின்ற தலைவர்கள் 2 பேருமே சிபிஐ இவங்களும் வந்து ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான விஐபிகளாக நின்று காலத்தை கடத்தினாங்க. அது தவிர இங்கிட்டு வந்து நயனா நாகேந்திரனும் இங்கே இருக்கிற பன்னீரும் அவர்களுக்கென்று பொருளாதார ரீதியாக சில வகைகளை பண்ணி வாட்டுவாங்களே தவிர அதிமுக வீழ்த்தி விடவில்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. யார் வேணா நிக்கட்டும் சார், யார் வேணா. கொளத்தூர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் நிப்பாரு, அதுக்காக அதிமுக காரங்க அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல, போட மாட்டாங்க. அது வேற, போட மாட்டாங்க. நிக்க மாட்டாங்க. அப்ப நயினார் நாகேந்திரன் நின்னா என்ன, யார் நின்னா என்ன? அதிமுக ஓட்டு எங்க போச்சுன்னு நான் கேட்கல. அதிமுக ஓட்டு தென் மாவட்டத்துல, அதிமுக ஓட்டு திருநெல்வேலியில 8% தான் நீங்க ஒத்துக்கிறீங்க. அது அதற்காக நீங்க திருநெல்வேலியும் ராமநாதபுரம் ஒப்பிடக்கூடாது. மொத்தமே எத்தனை தொகுதி இருக்குன்னு பார்க்கணும். அல்ல யார் யார் நான் தென் மாவட்டத்தை எல்லாத்தையுமே சொன்னேன். தேனியில 13% சார், தேனியில 13, ராம்நாட்ல 9, விருதுநகர்ல மட்டும் 30% தாண்டி இருக்கிறீங்க. விஜயகாந்த் மகன் நின்னாரு. தென் மாவட்டத்திலே விருதுநகர்ல மட்டும்தான் நீங்க 30% தாண்டி இருக்கீங்க. சிவகங்கையிலும் கூடுதலான ஓட்டு வாங்கியிருக்கோம். சிவகங்கை பார்த்து தென் மாவட்டம் தானே கூடுதலான ஓட்டு வாங்கியிருக்கோம். சார் நீங்க உங்க மதுரையிலே 3வது இடம் தானே சார்? 3வது இடம் என்பதை தவிர ஓட்டு வாக்குகள் கடந்த 20 வருஷ வரலாற்றுல சொல்லுங்க எப்ப அதிமுக மதுரையில 3வது இடம் போயிருக்கு? இல்லைங்கம்மா, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலே பல தேர்தல் நாங்கள் மதுரையே பார்த்தது இல்லைம்மா. கடந்த 2 தேர்தலாகத்தான் 3 தேர்தல் தான் அதிமுக நின்றுருக்கு வேட்பாளரே. நீங்கள் மதுரையை உதாரணம் காட்டும்போது மதுரையில் கூட்டணி கட்சி தான் அந்த காலத்தில் நின்றுக்கே தவிர மதுரையில் கடந்த 3 தேர்தலாகத்தான் அனைத்து இந்திய அதிமுக நின்றுருக்கோம்.
அதனால எங்களை நீங்க சரியா முறையா கணிக்க முடியாது. உங்க கூட்டணி கட்சி நின்னாலுமே அவங்க 3வது இடம் போக மாட்டாங்க. கரெக்டா? உங்க கூட்டணியில யாராவது நின்னா கூட உங்க ஓட்டு அவங்களை காப்பாத்தும். அவங்க 3வது இடம் போயிருக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு முதல் முறையா ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். 3வது முறை என்பதை விட 3வது வாக்கு என்பதை விட 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா 2 தொகுதியில் அதிகமான ஓட்டு நீங்கள் சொன்ன இடங்கள 2வது இடங்கள்ல வந்திருக்கோம். 2 தொகுதியில் 6 தொகுதியில் 2வது இடங்களில் வந்திருக்கோம். 2வது இடம் 3வது இடம் என்பதை விட இதில் வாக்கு பிரிந்ததற்கான காரண காரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஏன்னா அதற்கான வாக்குகள் இது நாடாளுமன்ற தேர்தலின் அடிப்படையிலே தான் மதுரையில் இருக்கிற வாய்ப்புகள் அந்த வாய்ப்பு வந்ததே தவிர இந்த இதில் மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் சொன்னபடி சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறையை கையாள மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் வேறு வரையாக தெரியல. அதனால் எங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலையே தவிர்த்துட்டோம். நம்ம ஒரு தேர்தல் வச்சு உதாரணம் சொல்லலை. 2019 இதான் நடந்தது, 21 இதான் நடந்தது, உள்ளாட்சி தேர்தலில் இதான் நடந்தது, திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் இதான் நடக்கு. முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டா தானே தீர்வு காண முடியும். பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். பிரச்சனை இல்லை. கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு அதுதான் பிரச்சனை இருந்தது. நீங்கள் சொன்ன என்ன பிரச்சனைனா 19 இரட்டை தலைமை பிரச்சனை இருந்தது. என்ன அன்னைக்கு யாரும் முடிவெடுக்க முடியாத தலைமை 19ஆம் ஆண்டு இருந்தது. அதிலேயே அப்படியே அடுத்த முறை நாங்கள் அப்படியே வந்து கூட சட்டமன்றத்தில் 75 சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. இன்றைக்கு ஒற்றை தலைமையோடு முடிவெடுத்திருக்கோம். இனி நாங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் வெற்றிகரமான முடிவுகளாக அமையுமே தவிர நிச்சயமாக எந்த வகையிலும் சாதாரண முடிவு இல்லை. ஏன்னா எங்களுக்கு இருந்த வாய்ப்புகளுக்கு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தான் உருவாகியிருக்கின்றன. பிஜேபியிலேருந்து எப்படி நாங்கள் வந்தோமோ அதன் பிறகுதான் கூட்டணிக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதும் வன்முறைகளை ஆளாகுவதும் அது எங்களுக்கு பயனளிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை கட்டாயம் அறிஞர் எடப்பாடியார் பயன்படுத்துவார். அது எங்களுக்கு மற்றபடி வேறு எந்த வகையில் பண்ணாலும் அது உதவியாக இருக்காது, நெருடலாக தான் இருக்கும். உதயகுமார் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, சசிகலா அவர்கள் சமுதாய ரீதியா பேசுறாங்க, ஆனா அந்த சமுதாயத்துக்கே அவங்க ஒன்றும் செய்யல, அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு. இல்லை, அவர் பேசிய கருத்து உண்மைதான். அவர் பேசிய கருத்து நான் அது சமுதாயத்துக்கும் செய்யணும் நான் எதிர்பார்க்கலாம். அவருடைய இதில் கேட்டிருக்காரு. அந்த சமுதாயத்தில் இருக்க தலைவர்களே அவர் அவங்க சொன்ன மாதிரி அவர் உதயகுமார் சொன்ன கருத்துக்களிலே நான் கருத்து மாறுபாடு இல்லை. அருமையான எஸ்டிஎஸ் அவர்களுக்கோ மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கோ மதிப்பிற்குரிய முத்தையா அவர்களுக்கோ யாருக்குமே வந்து அவர் உடன்பாடாக இருந்ததில்லை. உடன்பாடு திருநாவுக்கரசரையோ நீங்க சொல்ற முத்தையாவையோ மற்றவர்களையோ வந்து நீக்கியது ஜெயலலிதாவா சசிகலாவா? இல்லை, அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்ததில்லை, நீக்கியவில்லை. யாரும் நீக்கலை. அவங்கவுங்க தங்களுடைய பாணிக்கு போனாங்களே தவிர, தங்களுடைய வழிக்கு போனாங்களே தவிர அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததில்லை. இவர்களுக்கு வேர்வுக்கோ அல்லதுக்கோ இருந்ததாக இல்லை என்பதுதான் உதயகுமார் நீங்க சசிகலாவை ப்ளேம் பண்ற மாதிரி நினைச்சு மறைமுகமா ஜெயலலிதாவே சொல்றீங்களோன்னு கேள்வி. இல்ல அதுக்காக ஏன்னா அவங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க தான் முடிவெடுத்து கட்சியை நடத்துறாங்க. இல்ல, அவர்களுடைய உயர்வுக்கு இவர்கள் காரணமாக இல்லை என்று மதிப்பு உதயகுமார் சொல்லுகிறார்கள். அது உண்மைதான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதில் யார் பண்ணாங்க பண்ணலை, உயர்வுக்கு அவங்க இது பண்ணாங்கல்ல, அவங்களுடைய உயர்வுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்தாரா இல்லையா என்பது ஆய்வுக்குரிய. இல்லை, இந்த சமூகத்துக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களோட அவங்க இத்தனை வருஷம் பயணிச்சேன்னு சொல்றாங்களே, அவங்க வந்து இது சமுதாயத்துக்காக என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்காக இவங்க ஒரு பெரிய அறக்கட்டளை நிறுவி இந்த இதில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்து விடவில்லை. இந்த சமுதாயர்களுக்கு படிப்பு கல்வி உதவி செய்யல பணிகளுக்கான வாய்ப்புகளை அவர்கள் உடனிருந்து அம்மாவிட்ட ஆலோசனை சொல்லி செஞ்சிடலன்றதுக்காக தான் அவர் மறைமுகமாக அதை சொல்றாரே தவிர அவங்க என்ன செய்ய அவங்க பொறுப்புல இல்லை, இது இல்லை. அவங்க செய்யலன்னு சொல்றது மூலமா ஜெயலலிதா செய்யலன்னு பொருளாகுது இல்ல? இல்ல, முதலமைச்சர் யார்? ஜெயலலிதா. அவங்க எல்லாரும் செய்வாங்க. புரட்சி தலைவி அம்மா எல்லாருக்கும் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொல்லுன்ற அவசியம் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயத்துக்கும் செய்வாங்க. அதுல தென் மாவட்ட மக்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தென் மாவட்டம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இதுக்கான முக்கியத்துவங்கள் முதல்ல இருந்து கொடுத்தாங்க. பசும்பொன் தேவருக்கு தங்க அங்கேயே கொடுத்தாங்க. இந்த மாதிரி படுத்ததில் அம்மா வந்து அந்த சமுதாய மக்களிடம் தன்னுடைய நட்பை உறவை ஏற்படுத்தி கொண்டார். அது வந்து சமுதாய ரீதியாக அதுல சசிகலாவுக்கு பங்கு இருக்குல்ல. அது என்ன பங்கு இருக்கு அவங்களுக்கு? அவங்க தங்க கவசம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவங்களோட உறுதுணை அதுல இருந்து இருக்குல்ல. இல்ல, அது எப்படி சொல்ல முடியும்? அங்க இருக்கிற சசிகலா ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லி எதையும் வாங்கி தரலன்றீங்க. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்களே, அப்ப அது இவங்க தானே சொல்லியிருப்பாங்கன்னா அதையும் இல்லைங்கிறீங்க.
ஏதாவது ஒன்று தானே சரியா இருக்கும். இல்லை சொல்லலை, நான் இந்த கருத்து சொல்லலை. அம்மா சொன்னதான் எங்களுக்கு தெரியும், அம்மா பண்ணி கொடுத்தது தான் எங்களுடைய நாட்டுக்கு வரும். இவங்க பண்ணான்னு வெளிப்படையாகவோ தகவலோ பத்திரிகையிலோ இல்லை யாரும் கேட்டு இவங்ககிட்ட போய் நாங்கள் யாரும் கேட்கல. அங்கே இருக்கிற ஆதீனங்கள் அங்கே இருக்கவங்க அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா செஞ்சு தரணும்னு உறுதி கொடுத்துட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அம்மாவுடைய இதில் அந்த மக்களோட ஈர்ப்பு சக்தியோடு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த பற்று அம்மாவுடைய பேரில் இருக்குது. அதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் எங்களுடைய நோக்கம். அம்மா காட்டிய தென் மாவட்ட மக்கள், நாங்கள் குறிப்பிட்ட தென் மாவட்ட மக்கள் மீது காட்டிய அன்பை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. உதயகுமார் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு, அவர்களால் பயனடைந்தவர் யாராவது இருந்தால் காட்டுங்கள் அப்படிங்கிறாரு. அவங்க சசிகலா தரப்புல கேட்குறாங்க, நீங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல தானே வருவீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அது வந்து உதயகுமார் பயனடைந்தவர் தானே, நீங்க பயனடைந்தவர் தானே, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லாரும் பாருங்க. என்ன பயனடைஞ்சோம் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகும் போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடன் கூட்டத்தின் போது ஒரு கடிதம் கொடுத்தேன். என்ன அன்றைக்கே அவர் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அன்றைக்கே குறித்து வைத்து கொண்டு அம்மா மீண்டும் தொடர்ந்து சொன்னார்கள். மற்றபடி நாங்கள் யாருடைய பயனும் இல்லை. எங்களுடைய தியாக உணர்வு, எங்களுடைய கட்சிக்கு உழைப்பு, எங்களுடைய முயற்சி தான் எங்களுக்கு பயன்பட்டது. அது என்னை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 55 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் இருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவி எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72க்கு முன்னதாக இருந்தே பொது வாழ்விலே திமுக என்ற பொது அமைப்பில் இருந்து வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய உழைப்பை வந்து அவர்கள் இது கொடுத்துருக்கலாமே, புரட்சித் தலைவி அம்மா வாய்ப்பு கொடுத்தார்களே தவிர இவர்களால் பயன்பற்றேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த கருத்துக்கள் இல்லை. என்ன பயன்பற்றோம், நாங்கள் எந்த பயனும் அவங்களால பல தேர்தலில் நின்னோம், வாய்ப்பு கிடைச்சா புரட்சித் தலைவி அம்மா கொடுத்தாங்க, வெற்றி பெற்றோம். அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுடைய வரலாறு. மேயர் தேர்தலில் கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயித்தோம். இவங்கனால ஒரு சிறுகளவு கூட கடுகளவு கூட கண்டிப்பாக சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சசிகலா பற்றி பேசும்போது யாருடைய தூண்டுதலோ, யார் தூண்டுதலில் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்காங்க. உண்மைதான், சந்தேகம் இருக்குது. என்ன இயக்கம் என்று சொன்னால், இப்பொழுது மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மதிப்பிற்குரிய அருமையான டிடிவி அவர்களும் பிஜேபியுடைய தூண்டுதலால் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய ஊக்கத்தால் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறார், ஓபிஎஸ் வாழ்த்துகிறார், இவர்களை வாழ்த்துகிறார். ஆகவே இவரும் வந்து ஒருவேளை பிஜேபியுடைய தூண்டுதல் காரணமாக, அவர்களுடைய உந்துதல் காரணமாக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் சந்தேகப்படுகிறேன். அதில் எனக்கு கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. மத்தியில் சசிகலாவுக்கு பின்னால் பாஜக இருக்குது. ஆமாம், மத்தியில் இருக்கிற அரசிலிருந்து அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறது, அதை மத்திய அரசு உதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் சேர்றேன்றாங்க. 3 பேர் சேரும்போது இவங்களை யார் சசிகலாவை அதிமுகல சேர்க்கறது மூலமா பிஜேபிக்கு என்ன லாபம்? அவங்க ஏன் இது செய்யணும்? அவங்க சேர்க்கறது அவங்களுக்கு நோக்கம் இல்லை, எங்களை கெடுப்பதற்காக அவர்களை தூண்டி விடுகிறார். வெறும் பேச்சு தான். எங்களை அவங்க வந்து சேருவதற்காக எங்கிட்ட கேட்கவே இல்லை. இன்னமும் சொல்லுகிறேன், அவங்க உண்மையான உணர்வு அதிமுகவில் சேர வேண்டும் என்ற உணர்வு 3 பேருக்குமே கிடையாது. ஓபிஎஸ் சேர நினைச்சாருன்னா அவங்க 3 பேரும் வாய் மூலம் சொல்லி தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அல்லது தொண்டர்களுடைய எண்ணங்களை சீரழிக்கும் என்பது உண்மையான கருத்தை தவிர அவர்கள் 3 பேரும் எந்த வகையிலும் அதிமுகவோடு மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் தலைமையிலே சேருவதற்கு தயாராக இல்லை. இந்த இயக்கத்தில் இருக்கிற சார் வரிக்கு வரி ஓபிஎஸ் சொல்றாரு, நான் வந்து எந்த தியாகமும் செய்ய தயார்னு சொல்றாரு. அவர் என்ன தியாகம் செய்வதற்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? தியாகம் செய்வதற்கு மறுமுக அருமையான ஓபிஎஸ்ஸிடம் என்ன இருக்குது? என்ன செல்வாக்கு இருக்கிறது? என்ன அமைப்பு இருக்கிறது? என்ன கட்சி இருக்கிறது? என்ன பொறுப்பு இருக்கிறது? என்ன இருக்குது அவங்ககிட்ட? அவர் என்ன தியாகம் பண்ண போறாரு? அவர் வந்தான கட்சியில் என்ன எதை கொடுக்க போறாரு? என்ன தியாகம் செய்ய போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தியாகம் செய்வதற்கு அவரிடம் ஒண்ணுமே இல்லை, நிராயுத பணியா இருக்காரு. ஏன்னா அது அதுதான் சொல்றேன், நிராயுத பாணியா நிக்கிறாருன்னு நீங்க சொல்ற ஒருவர், நீங்க தான் அவரை வெளியேற்றினீங்க. அவர் போய் சுயேட்சையா போட்டி போட்டாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ வந்து திரும்பி நான் நம்ம கட்சியிலே சேர்ந்துக்கிறேன்னு கேட்கிறாரு. அதை சேர்த்துக்கிறதுல என்ன பிடிவாதம் அப்படிங்கிற? இல்லை, அவர் சேர்ந்துக்கிறேன்னு கேட்க வேண்டிய அவசியம், இவ்வளவு வெளிப்படையா கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் உண்மையான உணர்வோடு இருந்தா, விமர்சிக்காம அவர் பாட்டுக்கு இருந்தாங்கன்னா காலம் பதில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து அருமையான எடப்பாடியாரை விமர்சித்துட்டே நான் இணைக்கிறேன், அருமையான அது எல்லா வகையிலும் தவறுகளை குற்றச்சாட்டுகள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இணைகிறேன்றாரு. அது நடக்கிற விஷயமா? அதுக்கு அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அருமையன் பொதுச்செயலாளர் சொன்னபடி அவருக்கு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த கட்சியில் இல்லை. அது இன்னொன்று மிகப்பெரிய விஷயம், அவங்க பிஜேபியோட நெருக்கமாயிட்டாங்க, பிஜேபியோடு ஒன்றரை கலந்துட்டாங்க. இனிமேல் எப்படி அதிமுகவுக்கு வரேங்கிறாருல்ல, அப்ப வந்தா அவர் உங்க கட்சி உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்க போறாரு. இல்ல, அவர் அதிமுக இணைகிறேன்றாரு. ஏன்னா இணையும் போது பிஜேபி இருக்காரு, நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்?
எங்களுடைய இல்ல, நோக்க எங்களுடைய சார், நோக்க எங்களுடைய இப்ப நோக்கமே அவர் கட்சியில வந்து சேரணும், இப்ப கட்சியில வந்து உறுப்பினரா சேரணும்னா அதுக்கு அலௌடா? சாதாரண உறுப்பினரா வந்து சேர்ந்துக்கிறேங்கன்னா அது இது ஏத்துப்பீங்களா? இது வந்து சாதாரணமா கேட்கக்கூடாது. சாதாரண ஆள் சேர்றதுன்னு பரவாயில்ல. இவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில பொதுக்குழு நீக்கி இருக்கிறோம். பொதுக்குழு நீக்கி இருக்கும்போது இவர் சும்மா நான் வந்து உறுப்பினர் சேர்த்துனா பொதுக்குழுல அவர் எங்க பொதுச் செயலாளர் இந்த தீர்மானத்தை வைக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. பொதுக்குழுல வந்து இவரை வந்து சேர்த்துக்கணுன்றது இவர் அப்ளிகேஷன் கேட்டால் அவர் யாசகம் பெறவில்லைன்றாரு. நீங்க சொல்றீங்க அவர் சேர்த்துக்குவேன்னு சொல்றீங்க, அவர் சொல்ற நான் யாசகம் கேட்கலன்றாரு. நாங்கள் அவர் யாசகம் கேட்க சொல்லவில்லை, கட்சியை இணைய சொல்லவில்லை, கட்சி உறுப்பினர் சொல்லலை, அவரை வந்து பொறுப்பாளராக அவர் சேர்ந்துக்கிறேன்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை. அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற தவறான ஒரு நடைமுறையை அவர் தொடர்ந்து எங்களை இந்த கட்சியில் ஏதாவது களங்கம் விளைவிக்க முடியாமா என்ற நோக்கத்தோடு பேசுகிறார். அவற்றிருந்த எல்லாரும் போயிட்டாங்க. ஜெய்சிடி பிரபாரம் போயிட்டாரு, புகழேந்தி போயிட்டாரு, வரிசையாக போயிட்டாங்க. அண்ணன் வைத்திலிங்கம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. என்ன எல்லாம் போயிட்டாங்க. இனி அவர் வந்து எதை வச்சு போகிறாரு இல்லை, அது எங்கேயும் போகிறாங்க. எங்கிட்ட வரன்ற அவசியத்தை நாங்கள் யாருமே கேட்கல. எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. இனி அவர் என்ன அவர் அமைப்பு வச்சிருக்காரா இல்லை இயக்க வச்சிருக்காரா? எதுக்கு அவர் அமைதியாக? நான் ஏற்கனவே முதல்லையே ஒரு முறை நான் அவருக்கு சொன்னேன், பிஜேபியோடு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதே நல்ல ஒரு இதில் வந்து ஒரு ஆளுநர் பதவியை வாங்கிட்டு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அவர் தேவையில்லாமல் வந்து அதிமுகவை அவரை வளர்த்த அதிமுகவை கெடுக்க முயற்சிக்கிறார் என்று தான் சொன்னேன். அது மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலை விட்டு ஒதுங்குவது மிகச் சிறப்பான காரியம். ஏன்னா அதுதான் மிக முயற்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் காட்டுகிற நன்றி. இந்த இயக்கம் சிறப்பாக வளர்வதை பார்த்து வாழ்த்த வேண்டிய பொறுப்பில் அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். சரி, நிறைவாக கேட்கணும்னு நினைக்கிறது, அடுத்த தேர்தலுக்கு புது வரவா விஜய் அரசியலுக்கு வர போறாரு, தேர்தலில் நிற்க போறாருன்னு சொல்லப்படுது. அவரை ஒரு சவாலா பாக்குறீங்களா இல்லை ஒரு நண்பரா பாக்குறீங்களா? இல்லை, அவருடைய நடவடிக்கையில் எந்த அளவுக்கு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் அவரை நண்பராகவோ இல்லை சவாலாகவோ எதிர்பார்க்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் கணிக்கவில்லை. அவருடைய ஏன்னா நடிகருடைய பல்வேறு நடிகர்களோடு ஒப்பிட விரும்பவில்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய நடிகர்கள் கட்சியை நடத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அதோடு இந்த நேரத்தில் முதல் கட்டமாக வந்திருக்கிற அவரை அவருடைய நடவடிக்கையை நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? போராட்ட பணியில் இருக்கிறாரா? மக்களுக்கு நலன் கருதுகிறாரா? வெறும் மாணவர் நலன் மட்டும் மாணவருக்கு கொடுக்குற விருதோடு இருக்க போகிறாரா? இல்லை மக்களுக்கான? ஏன்னா அவரை பற்றி எனக்கு ஒரே ஒரு மட்டும் நான் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால் அவர் மிக தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இருந்தால் நான்லாம் வாழ்த்துவேன். இல்லை அவர்கிட்ட ஏன்னா அவருடைய நடித்த ஒரு படத்தில் மடிக்கணியை உடைப்பதாக காண்பித்தார். அப்போது நான் போராடி எங்கள் மதுரை மாவட்டத்திலிருந்து தான் மக்களுக்கு பொதுநல திட்டங்கள் வழங்க வேண்டும், அதை வழங்குவதை தவறு என்று அந்த படத்திலே அவர் சொன்னாரா? அந்த பட தயாரிப்பாளர் சொன்னார், சுட்டி காட்டினாங்க. அதை நாங்கள் சொன்ன பிறகு அந்த சீனை எடுத்துட்டாங்க. மடிக்கணினியும் போட்டு உடைத்தார்கள். மாணவர் கிடைத்ததை இலவசமாக வாங்கக்கூடாது, இலவசம் வழங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது அந்த கொள்கையிலிருந்து அவர் மாறுபட்டு விட்டார் என்று. ஏன்னா மாணவர்களுக்கு இப்போ பூரா அவர் நலத்திட்டம் கொடுக்குறாரு. அவருடைய திரைப்படத்தில் காட்டின அந்த கொள்கை எதிர்ப்பிலிருந்து மாற்றிக்கொண்டார் என்று தான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் மிகச்சிறப்பாக செய்யும்போது நீங்கள் சொன்னபடி நண்பராகவும் வரலாம், சவாலாக வரலாம், எது வந்தாலும் அனைத்து இந்திய அதிமுக முன்னணியில் நிற்கும். அவரை போட்டியாகவும் கருதவில்லை, நாங்கள் நண்பராக தேர்தலில் விடுவார்னு கருதல. அதிமுக எங்களுக்கு அதிமுக தான். அதிமுக தலைமையிலான எத்தனை கூட்டணி வந்தாலும் சரி, மாண்புமிகு மதிப்பிற்குரிய அருமை சகோதர போராட்ட களத்திலேயே இருக்கிற போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் சீமான் அவர்கள் வந்தால் கூட அதிமுக வந்து அதற்கான வழிவேலை ஆராய்ந்து, நான் சொன்னேன்ல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை எல்லாம் போகும்போது எங்களோடு பல்வேறு போராட்டங்களில் இப்போது எங்களை கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய அவர் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். அது எங்களுடைய தலைமை. விஜய் வந்தாலும் சேர்த்துக்குவீங்க கூட்டணி? அது காலகட்டம் வரட்டும், நாங்கள் யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வருவாரா வரமாட்டாரா, கட்சி இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அது மதிப்பிற்குரிய எங்கள் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அதற்குள் அவருடைய எந்த வகையில் முயற்சிக்கிறார்களோ, என்ன கொள்கை பட்டியலை அறிவிக்கிறார்களோ, எங்களோட உடன்பாடு இருக்கிறதோ அந்த உடன்பாடுக்கு ஏற்றபடி நாங்கள் பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் முடிவெடுப்பார். நன்றி திரு ராஜன். வணக்கம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா.